வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ், அதாவது 8ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு பழைய புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்சைட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது புக்கு உள்ளே இருக்கிற கொஸ்டின் பார்க்க போகிறோம். டிஎன்பிசி குரூப் 4 குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய புக், அதாவது ஓல்டு புக் 2019க்கு முன்னாடி இருக்கிற ஓல்டு புக்கில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது 3ஆம் பருவம். முதல் 2 பருவம் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்க போகிறது 3ஆம் பருவம். 3ஆம் பருவத்தில் ஃபர்ஸ்ட் பாடல் வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் புக் பேக் என்ன கொடுத்துருக்காங்க இதில். அடுத்து திருவருட்பா. திருவருட்பா யாருடையது அப்படின்னா ராமலிங்க அடிகளாருடையது. திருவருட்பா ராமலிங்க அடிகளாருடையது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசினால் இழைத்தே வீடு தோறறிந்தும் பசியார தயர்ந்த வெற்றரை கண்டுளம் பகைத்தேன் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உற கண்டுள துடித்தேன் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன். இது யாருடையது அப்படின்னா ராமலிங்க அடிகளார் அவர்களுடையது. ராமலிங்க அடிகளாருடைய ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்காங்க. பெற்றோர் யார் அப்படின்னா ராமையா சின்னம்மை. இவருடைய ஊர் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூர். இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா திருவருட்பிரகாச வள்ளலார். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா வடலூரில் சம்மர சுத்த சன்மார்க்க சங்கமும் சத்திய ஞான சபை சத்திய தர்மசாலை ஆகியவற்றை நிறுவியிருக்கிறார். வடலூர்ல சம்மர சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை ஆகியவற்றை நிறுவியவர் தான் இந்த ராமலிங்க அடிகளார். அவருடைய சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். இவர் இயற்றிய நூல்கள், ராமலிங்க அடிகளார் இயற்றிய நூல்கள் திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இவருடைய காலம் 5/10/1823 இருந்து 30/1/1874 வரை இருக்கிறது அப்படிங்கிறது இவருடைய காலம். திருவருட்பா பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்தாங்கன்னா திரு பிளஸ் அருள் பிளஸ் பா, இதுதான் திருவருட்பா. திருவருட்பா எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா திரு பிளஸ் அருள் பிளஸ் பா. இறைவன் திருவுருளை பெறுவதற்காக பாடிய பாடல் இது அப்படின்னு கேட்டா திருவருட்பா. இதை வந்து 2 வகையா பிரிச்சிருக்காங்க. இறைவனின் திருவுருளால் பாடிய பாடல் என்று 2 வகை. இறைவன் திருவுருளை பெறுவதற்காக பாடிய பாடல்னும் இறைவனின் திருவுருளால் பாடிய பாடல் அப்படின்னு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. அப்ப திருவருட்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். 2 வகையான பொருள் இருக்கு. அதாவது இது 5818 பாடல் கொண்டது. திருவருட்பால எத்தனை பாடல் இருக்கு அப்படின்னா 5818 பாடல். அடுத்து தமிழர் வானவியல் அப்படி சொல்லியிருக்காங்க. 5 பூதங்கள் என்னதான் அப்படின்னா நிலம், நீர், வெப்பம், காற்று, வானம். இதுல நிலம், நீர், தீ, வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் ஆதலேன். இது யாருடையது அப்படின்னா தொல்காப்பியம் அவர்களுடையது. நிலம், நீர், தீ, வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் ஆதலேன் அப்படிங்கிற வரி தொல்காப்பியத்துல இருக்கு. புறநானூற்று பாடலையும் கொடுத்திருக்காங்க. மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வலியும் வலித்தலை இயத்தீயும் தீரம் உரணிய நீரும் என்றாங்கு 50 பூதத்து இயற்கை போல். இது புறநானூறு பாடல். அடுத்து உலகம் பத்தி கொடுத்திருக்காங்க. உலகம் தட்டையா உருண்டையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா தட்டை அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டுல வந்து போலந்து நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் என்பவர் உலகம் தட்டை இல்லை உருண்டையானது என கூறியிருக்கிறார். உலகம் தட்டையானது அப்படின்னு 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்பி இருக்கிறோம். ஆனா 15ஆவது நூற்றாண்டுக்கு அப்புறம் போலந்து அப்படிங்கிற ஒரு நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா உலகம் தட்டை இல்லை உருண்டையானது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நிக்கோலஸ் கிராப்ஸ். இவர் தான் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா உலகம் தட்டை இல்லை உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து அதை யாருமே ஏற்றுக்கொள்ளல. அடுத்து 11ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கலீலியோ உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டுபிடித்து சொன்ன பிறகுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டனர். உலகம் தட்டையானது அல்ல உருண்டையானது என முதலாக கணித்து கூறியவர் வந்து யார் அப்படின்னா அந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் அப்படிங்கிறவர் தான் முதல்ல கணிச்சு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவர் சொன்னதை யாருமே நம்பல. அடுத்து வந்த 11ஆவது நூற்றாண்டுல வந்த கலீலியோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா
உலகம் உருண்டையானது அப்படிங்கிறது தம்முடைய தொலைநோக்கியால கண்டுபிடித்து சொன்ன பிறகுதான் மக்கள் ஏற்றுக்கொண்டனர். மேலை நாட்டினர் கண்டறிந்ததற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லியது ஒரு தமிழ் குறள். அந்த குறளுக்கு உரியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் தான் அந்த குறளுக்கு உரியவர். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. மேலை நாட்டுல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் குறள் உலகம் உருண்டையானது அப்படிங்கிறத திருவள்ளுவர் திருக்குறள் வாயிலாக சொல்லியிருக்கிறார். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படிங்கிறதுதான் அந்த குறட்பாவுடைய உலகம் சுழல்கிறது பற்றிய கூற்று. அடுத்து ஞாயிற்று காட்சி அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. வான்வெளியில் மிகப்பெரிய விண்மீன் எது அப்படின்னா ஞாயிறு. வான்வெளியில் மிகப்பெரிய விண்மீன் எது அப்படின்னா ஞாயிறு. ஞாயிற்றை வழிபடும் வழக்கம் வானவியல் மரபால் உண்டானது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என போற்றியுள்ளமையை காணலாம்.